இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தைகள் நம்மை 3 சிந்தனைகளை தியானிக்க அழைப்பு விடுக்கின்றது. முதலாவது, இறைவன் கரடுமுரடான பாதையை செம்மையாக்கக்கூடியவர். இன்றைய முதல் வாசகம் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. மனிதர்களில் ஒரு சிலர் நமக்கு எதிராக ஒருவர் தவறு செய்துவிட்டால் அவரை மன்னிப்பது மிக கடினம். அதே நேரம் அவர்களை முடிந்தவரை தூரத்தில் வைத்து விடுவோம். அவர்களிடம் முகம் கொடுத்து பேச மாட்டோம். அவர்களை பார்த்தால் கோபம் வரும். அவர்களின் வளர்ச்சியை, மகிழ்ச்சியை ஏதாவது முறையில் தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்வோம். இன்னும் ஒரு சிலர் ஒருவரிடத்தில் கிடைத்த அனுபவத்தை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ்வார்கள். எடுத்துக்காட்டு, ஒரு பெண் ஒரு ஆணை ஏமாற்றியிருந்தால் அந்த பெண்ணின் மீது உள்ள கோபம் எந்த பெண்களையும் நம்புவதற்கு அவனுக்கு அனுமதி கொடுக்காது. இதை போன்ற பெண்களுக்கும் ஒருவர் அவர்களை ஏமாற்றிவிட்டால் அல்லது துரோகம் செய்துவிட்டால் அதன் பிறகு அவர்களை மட்டுமல்ல, ஆண் வம்சத்தையே குறை கூறி வெறுத்து ஒதுக்கி கொண்டிருப்பார்கள். இதில் உடன்படாத ஒரு சிலரை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கலாம். சவுல் என்பவர் ஸ்தேவானை கொலை செய்யும் போது அங்கே கொலை செய்கிறவர்கள் பக்கம் நிற்கிறார். பின்பு கிறிஸ்தவர்களை கொலை செய்யும் நோக்கத்துடன் அதற்கு தேவையான அனுமதியை உரோமை அரசிடம் பெற்றுக்கொண்டு தமஸ்கு நோக்கி செல்கிறார். அங்கே இறைவன் அவரை சந்திக்கிறார். அந்த சந்திப்பில், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். சவுலாக இருந்தவர் பவுலாக மாறுகிறார். இந்த சவுல் யாருக்கு எதிராக செயல்பட்டார்? இயேசுவுக்கு எதிராக. யாரை துன்புறுத்தினார்? இயேசுவை துன்புறுத்தினார். இயேசு அவரை வெறுத்து ஒதுக்கினாரா? இல்லை. மாறாக எதை வெறுத்தாரோ, யாரை துன்புறுத்தினாரோ, எதை அறிவிக்கக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்ய வைக்கிறார். இயேசு என்னும் வார்த்தையை உச்சரிக்கவும், இயேசுவே மீட்பர் என்று அறிவிக்கவும் இயேசு அவரை ஆயுதமாக பயன்படுத்துகிறார். ஆமன்புக்குரியவர்களே, இயேசு தன் துரோகியையும் நண்பனாக மாற்ற வல்லவர். போதையில் வீழ்ந்தோரையும் இறைப்பணி ஆற்றச் செய்யும் வல்லமை உள்ளவர். உடலை விற்று பசியாற்றிய பெண்மணிகளையும் தன் பணியாற்ற அழைத்தவர். ஆகவே தான் இயேசு கூறுகிறார், நான் நோயற்றவருக்காக வரவில்லை, நோயுற்றவருக்காக வந்தேன். இதைத்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தோம். இயேசு கூறுகிறார், நானே நல்லாயன். அதாவது தவறு செய்து சிதறண்டு போகும் ஒவ்வொரு மனிதரையும் தன் பக்கம் ஈர்த்து பாதுகாப்பை அளிக்கிறார். இந்த நிலையில் இயேசுவின் சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? முதலில் சவுலை கண்டு அஞ்சுகிறார்கள். இயேசு அவரை தன் பக்கம் ஈர்த்து விட்டார் என்று தெரிந்தவுடன் அவர் பலரை கொன்றார், கொடுமைப்படுத்தினார் என்று எண்ணாமல் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து இயேசுவின் வார்த்தையை போதிக்க அனுப்பி வைக்கிறார்கள். காரணம், இறந்தவர்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையால், இயேசுவை நேருக்கு நேர் பார்ப்போம் என்ற உறுதிப்பாட்டால் தங்கள் உயிரை பற்றி கவலைப்படவில்லை. ஆக நமது வாழ்வில் நாம் எத்தகைய கொடூர செயல் செய்திருந்தாலும் கவலை வேண்டாம். இறைவன் உங்களையும் மீட்பார். உங்கள் தவறான பாதையிலிருந்து நேரிய வழிக்கு அழைத்து வருவார். அவரிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். இரண்டாவதாக, இன்றைய 2ஆம் வாசகம் கூறுகிறது, கிறிஸ்தவர்களாகி நாம் அன்பு என்பதை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனால் இயேசு சொன்னது மற்றும் செய்தது, ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. போர்கள் வேண்டாம், காயப்படுத்துதல் வேண்டாம், அகிம்சை வழியில் நடக்க அறிவுறுத்துகிறார். இதைத்தான் இயேசு கூறுகிறார், நான் என்னை காப்பாற்ற வேண்டுமென்றால் என் வானக தூதர்களே போராடியிருப்பார்கள். ஆனால் என் எண்ணம் அதுவல்ல, மாறாக இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் இரத்த வாடை இருக்க வேண்டாம் என்கிறார். ஆகவே தான் உயிர்த்த பின்பு சீடர்களுக்கு காட்சியளிக்கும் போது கூறுகிறார், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். இதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்பை தான் இயேசு விதைக்கிறார். அதை போன்று இயேசு யாரையும் வெறுக்கச் சொல்லவில்லை. உங்களை வழிநடத்தும் ஆயர்கள் உங்களை பிளவுபடுத்துகிறார்கள் அல்லது வெறுப்பை கற்றுக் கொடுத்து உங்களை பிரிக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் கவனமாக இருங்கள் என்கிறார் ஆண்டவர். காரணம், ஆண்டவர் இயேசு யாரையும் சபித்ததில்லை, யாரையும் தீர்ப்பிடவில்லை. மாறாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூறுகிறார், தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்பை தான் ஒவ்வொரு ஆயரும் தன் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், வாழ்வாக்க வேண்டும். 3வது வார்த்தை, நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். இயேசு தன்னை நல்ல ஆயன் என்று சொன்னபோது நாம் அவர் அருகே நடந்து கொண்டிருக்கிறோம்.
அவரோடு இருக்கின்றோம். ஆனால் இன்றைய வார்த்தை திராட்சை கொடி. கிளை என்பது நாம் அவரில் இணைந்திருக்கிறோம், அவரில் வாழ்கிறோம். அதாவது குளிர் பிரதேசங்களில் திராட்சை ஆண்டுக்கு ஒரு முறை விளைச்சலை கொடுக்கும். குளிர்காலங்களில் அந்த கொடிகள் மட்டுமே நிற்கும். அதில் இலையோ கிளையோ எதுவும் கிடையாது. ஏனென்றால் பயிரிடுவோர் கிளைகளை எல்லாம் கழித்து விடுவர். குளிர்காலம் முடிந்தவுடன் முதலில் கிளைகள் மற்றும் இலைகள் உருவாகும், பின்பு கனிகள் உற்பத்தியாகும். இப்போது கேள்வி என்னவென்றால், கிளை எங்கிருந்து உருவாகியது? கொடியிலிருந்து. ஆக கிளை தன்னைத்தானே இயக்க முடியாது. கொடிதான் அதன் ஆணிவேர். அதை போன்றே கிளைகளாகிய நாம் கொடி இல்லை என்றால் இல்லை. ஆக மனிதர்களாகிய நாம் சார்ந்து வாழக்கூடியவர்கள். இதைத்தான் ஆங்கிலத்தில் கூறுவார்கள், மேன் இஸ் எ டிபெண்டன்ட் பீயிங். கடவுள் இதனால்தான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று கண்டு அவனுக்கென்று ஒரு துணைவியை படைத்தார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் கற்றுக் கொடுத்த பண்பினை வாழ்வாக்க முற்படுவோம். இறைவன் நம்மை கைவிட மாட்டார், மாறாக தனக்காக நம்மை பயன்படுத்துவார். இரண்டாவது, இயேசுவின் உண்மையான அன்பை வாழ்வாக்க முற்படுவோம். மூன்றாவது, நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.